ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த புதன்கிழமை காலையில் நீங்கள் சுகமாக இருப்பீர்களாக. நல்ல மனரம்யமாக இருக்க தேவன் நமக்கு ஒவ்வொருவருக்கும் ஒத்தாசை பண்ணுவாராக. இன்று மாலை சபையில் வேத பாட வகுப்பு நடைபெற இருக்கிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் இன்றைக்கு தொடர்ச்சியாய் நடத்தப்படும். தக்க சமயத்தில் நீங்கள் கடந்து வரும்படி உங்கள் யாவரையும் நான் அன்போடு அழைக்கிறேன். வேத பாடம் என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், பெற்றிருக்கிறீர்கள், அனுபவித்து வருகிறீர்கள் என்று சொல்லி நான் அறிவேன். ஆகையால் நேரத்தை வீணாக்காதபடி தக்க சமயத்தில் வந்து சேரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு நான் உங்களோடு பேச விரும்புகிற வசனம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தின் முதல் வசனங்களை வாசிக்கிறேன். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிராமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். அதற்கு முன்னே நடந்த சில சம்பவங்கள் அவனுடைய மனதை பாதிக்கக்கூடியதாயும் அவனுடைய எதிர்காலத்தை கூட பாதிக்கக்கூடியதாயும் காணப்பட்ட சம்பவங்கள். ஏனால் ஆபிரகாம் தேவனால் அழைக்கப்பட்ட மனுஷன். தன் தகப்பன் வீட்டை, தன்னுடைய சொந்த தேசத்தை எல்லாத்தையும் விட்டு ஆண்டவரை பின்பற்றி வந்த மனுஷன். அவன் சோர்ந்து போகும்போது கர்த்தர் அவனை சோர்வோடு இருக்க விடவில்லை. அவனை பார்த்து சொன்னார், நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். மாத்திரமல்ல, அவன் இந்த தேசத்தில் வந்து இப்பொழுது தனிமையாக இருக்கிற மனுஷன். அவனுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று சொல்லி இன்னும் பூரணமாய் விளங்காத நேரம். அப்படிப்பட்ட நேரத்தில் அவனுக்கு இன்னொரு காரியத்தை செய்தார். அவன் தேவனுடைய சன்னிதானத்திலே வெளியே வந்து காத்திருக்கும் போது 5ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறது, அவனை வெளியே அழைத்து, வீட்டிலிருந்து வெளியே அழைத்து, வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்கள் எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகள் எண்ணு என்று சொல்லி, பின்பு அவன் நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். தனிமையாய் வந்து இனி அடுத்து என்ன நடக்கும் என்று அறியாதிருக்கிற ஒரு சூழ்நிலையில கர்த்தர் அவனை வரவழைத்து அவனை பலப்படுத்தி, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமாயிருக்கிறேன், நான் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்று சொல்லி அவனை தைரியப்படுத்தி உற்சாகப்படுத்தி, அதோடு நிறுத்தாதபடி அந்த உற்சாகத்தின் மேல் அவனுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை, வா வெளியே வா, இருட்டில் வெளியே கொண்டு வந்து வானத்து நட்சத்திரங்களை பார், எண்ணு என்று சொன்னார். அவனுக்கு எண்ண முடியாது. அப்பொழுது அவர் சொன்னார், நீ தனி மனுஷனாக இருக்கிறாய், நான் வானத்து நட்சத்திரங்களைப் போல உன் சந்ததியை பெருக செய்வேன். இன்றைய உலகத்தை பாருங்கள். அன்றைய ஆபிரகாம் சந்ததி தான் இன்றைக்கு உலகத்தை நிரப்பி இருக்கிறது. வானத்து நட்சத்திரங்களை போல ஆனாலும் சரி, கடற்கரை மணலை போனாலும் சரி, கர்த்தர் சொன்னதை சொன்னபடி செய்வார். யாருக்கு சொன்னாரோ அவர்களுக்கு செய்வார், யாரை பற்றி சொன்னாரோ அவர்களுக்காக செய்வார். இன்றைக்கும் உங்களை பற்றி அந்த காரியத்தை சொல்கிறார். பயப்படாதே, கர்த்தர் உனக்கு கேடகம், கர்த்தர் உனக்கு மகா பலனுமாயிருக்கிறார். அவரை நம்பி நாம் இறங்கி வந்தால், அவர் நம்முடைய கேடகமும் நம்முடைய பலனுமாயிருந்தால், நிச்சயமாய் அவர் எதை சொன்னாரோ அதை நமக்கு செய்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். இந்த கால வேளையில உங்களுக்கும் அப்படியே செய்வாராக. பரிசுத்த பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நோக்கி நான் ஜெபிக்கிறேன். காலையில் எங்களுக்கு தந்த இந்த நல்வார்த்தைகளுக்காய் நன்றி. நீர் எங்களுடைய கேடகம் மாத்திரமல்ல, மகா பெரிய பலன், எங்களை சுற்றி மறைக்கிறவர் மாத்திரமல்ல, எங்களுக்கு மகா பலனுமாய் இருக்கிறீர். நாங்கள் ஒன்றுமில்லையே என்று சொல்லி, என்ன செய்வோம் என்று சொல்லி திகைக்கிற நேரங்களில் எங்களை வெளியே கொண்டு வந்து வானத்து நட்சத்திரங்களை காட்டி, இப்படி உன்னை பெருக பண்ணுவேன் என்று தைரியப்படுத்துகிற ஒரு நல்ல தேவன் எங்களுக்கு இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில யாராகிலும் மனசோர்வோடு இருப்பார்கள் ஆனால் இந்த வார்த்தை அவர்களுக்கு நேராய் வருவதாக, அவளுக்கு நேராக இந்த வார்த்தைகளை உரிமையாக்குகிற ஆண்டவரே. Glory to God. கர்த்தாவின் நீர் எங்கள் கேடகம், நீர் எங்கள் மகா பெரிய பலன். இந்த வார்த்தைகளினாலே உங்களுடைய ஜனங்களை தொடர்ந்து ஆசீர்வதி. துதி கன மகிமையெல்லாம் உமக்கே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்முடைய கேடகம் மாத்திரமல்ல, மகா பெரிய பலன். That is strength, is our strength as well. கேடகமும் பலனுமா இருக்கிறவர் இந்த நாளில் உங்களுக்கு அப்படியே இருப்பாராக. God bless you abundantly again and again and again and again. Amen.